வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். கடந்த 2 வீடியோஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். ஸோ இதே சப்போர்ட்டை என்னோட வரக்கூடிய வீடியோஸ்க்கும் நீங்க கண்டிப்பா கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடு அப்புறம் இதெல்லாம் சுத்தி நிறைய மரங்கள் செடிகள்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஆனா பூச்செடிகள்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே குறைவு தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நர்சரி கார்டனுக்கு தான் போக போறோம். ஸோ நாங்க பூச்செடி ஒரு கார்டன் மாதிரிய செட்டப் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க நர்சரி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர் கிரீன் கேர் நர்சரி. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைகுந்தம் டோல்கேட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே தான் இருக்குது. அந்த டோல்கேட்டை தாண்டின உடனே ஒரு 2 மினிட்ஸில் இந்த நர்சரி வருது. நர்சரியோட 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா அழகழகான தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பூன்னு சொல்லக்கூடிய இக்ஸோரா பூக்கள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் இருந்துச்சு. ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆகி இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸோட ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செம்பருத்தி பூ இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் பட்டதுனால கொஞ்சம் வாடி போயிருந்தது. பட் ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு பார்க்க. அதை கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா என்ட்ரன்ஸோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் லெட்யூஸ், அதாவது தண்ணீர் கீரை, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த கார்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல் செடிகள் மரங்கள் பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம போன உடனே நம்மளோட ராசி என்ன, நம்மளோட நட்சத்திரம் என்ன, அதுக்கு ஏற்றாற் போல் என்னென்ன மரங்கள் பேர் இருக்குன்னு தான் நமக்கு பார்க்க தோணுது. ஸோ இதுதான் இந்த கார்டனோட ஸ்பெஷல். நம்ம இந்த நர்சரியை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ முதல்ல பார்த்துடலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் வெரைட்டி. இந்த நர்சரியில் அழகழகான நிறைய டிஃப்ரெண்ட்டான லீவ்ஸ் கொண்ட குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி வச்சுருந்தாலோ இல்லைனா என்ட்ரன்ஸ் நம்மளோட வாசலில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வேர்மி கம்போஸ்ட், அப்புறம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா தென்னை மர கன்றுகளும் அப்புறம் வாழை மர கன்றுகளுமே நிறைய இருந்துச்சு. அழகழகான ஹேங்கிங் பாட்ஸும் இருந்துச்சு. ஒரு சின்ன செல்ஃபி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கான சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தக்காளி இருந்துச்சு. தக்காளியில் பெங்களூர் தக்காளியும் இருந்துச்சு, நாட்டு தக்காளி அந்த விதைகளும் இருந்தது. பாலக்கீரை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் பாலக்கீரை விதை பார்க்குறேன். அப்புறம் வெள்ளரி விதை, பூசணி விதை, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் சீட்ஸ் இருந்தது. நிறைய பாட்ஸ் இருந்தது. என்னோடய பையன் உடனே அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ இன்டோர் பிளான்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு பேர் பீஸ் லில்லி. இது இன்டோரில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது ஒரு ஏர் பியூரிஃபையராக இருக்குது. இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பூ இல்லை, கொஞ்ச நாள் கழித்து ஒயிட் கலர் பூ இதில் பூக்கும். இதுக்கு பேர் ரெயின் லில்லி. ரொம்ப அழகாக இருக்குது இதோட பூ. இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று எல்லோ, இன்னொன்று பிங்க். அங்கே பிங்க் இருக்குது, நான் காமிக்கிறேன். இங்கே நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்க்குறது ஸ்டார் செஞ்சுரி, அதுக்கப்புறம் அரேலியா. இது ரொம்பவே பிரைட்டாக இருக்குது பார்க்க. அதுக்கடுத்து
ஸ்டெப் ஃப்ளோரா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். ஸ்னேக் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டா. ஜாமியா. இது எல்லாத்துக்குமே தண்ணி பார்த்திங்கன்னா குறைவாக தான் ஆகுது. இதுவுமே ரொம்ப அழகான ஒரு இன்டோர் பிளான்ட். அடுத்தது நம்ம ஒரு அவுட்டோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நல்ல ஹேங்கிங்கில் வளர்க்கக்கூடிய ஒரு ஹேங்கிங் பாட். இது வந்து ஆஸ்பராகஸ். நம்ம சின்ன வயசில் சயின்ஸில் நல்லாவே படிச்சிருக்கோம் ஆஸ்பராகஸ் பற்றி. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா 8 கால் பூச்சியினுடைய ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. ஸோ அதனால் இது ஸ்பைடர் பிளான்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் பைக்கஸ். இது வந்து கண்டிப்பாக வெயில் தேவை, வெயிலில் தான் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் கொய்யா இருக்குது. ஸோ கொய்யா கன்று நாங்கள் வாங்கலான்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். இதை வாங்கிட்டு போக போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருநெல்லி. இது வந்து ரொம்ப நல்லது, ஆம்லான்னு சொல்லுவாங்க. அது வந்து சிறுநெல்லி. மெயினாக நாங்கள் நர்சரிக்கு வந்தது பார்த்திங்கன்னா ரோஸ் செடிகள் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம். பட் அந்த அளவுக்கு இந்த நர்சரியில் ரோஸ் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் நிறைய வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செடி பேர் வந்து பாரிஜாதம். இது பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப அற்புதமான ஸ்மெல் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேக்டஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிவிங் ரூம்லேயோ பெட்ரூம்லேயோ நம்ம வளர்க்க முடியாது. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு தராது. அப்படியே நீங்கள் வைக்கணுன்னாலும் நம்ம ஹாலில் கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் எட்டாத உயரத்தில் வச்சு வளர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்கிறதால தான் எல்லாருமே இதை லைக் பண்ணுறாங்க. கார்டன் வைக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலான சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.